கால் பண்ண சிக்னல் நின்றுட்டு கீழே எல்லாம் நனைஞ்சு போய் எல்லாம் கீழே விழுந்துருவேன், வெளியில போய் விழுந்துருவேன். சந்திர எங்க நிக்கிற? ஏய் என்ன தூங்கிடா கட்டையா? மயிலு கம்பு கட்டையா மயிலு நின்றுச்சு மயிலு. நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திருப்பதியில இருக்க பாலம் தான், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் போகணும். திருப்பதி போய் தான் போகணும். முண்டிக்கிட்டு ஏற்கனவே போறதுக்கு வழி இல்லாம இங்க மாட்டிக்கிட்டு மழையில வேற ஒரு 10 நிமிஷம் நம்ம மலையை பார்க்க மேற்காம போயிட்டு தான் வந்தீங்க. மரத்தை தாண்டி போயிட்டு அங்கதான் உடஞ்சிக்கணும். உள்ள வாங்க இல்லாட்டி மேல உள்ள வாங்க நேரி உள்ள வாங்க. ஏன்னா கீழே மழை ரொம்ப பெய்யுது. பிரதீப் ஒரு கையில அப்படியே தூக்கி பிடி. இல்ல பரவாயில்ல ரமேஷ் கட்டையா வளர்த்தியா மலையில நிக்கிறாருல டிரைவர். இங்க வாங்க கொஞ்சம் அப்படியே உள்ள வாங்க ஏறி அப்படி நின்னுக்கணும். உள்ளமா இதெல்லாம் ஆட்டோ ஃபுல்லா அவங்க தூக்கி பிடிச்சாங்க இருக்கிறாங்க. தஞ்சாவூர் போய் தான் போகணும். தஞ்சாவூர் போய் சுற்றி தான் போகணும். 40 கிலோமீட்டர் சுற்றி போகணும். 40 கூட வருங்க. கூட தான் வரும். தஞ்சாவூர் போய் போனால் இன்னும் கூட வரும். இல்லைண்ணே நேராக கல்லணை மரம் வெட்டிட்டு தான் இருக்காங்க. இல்லைண்ணே கல்லணை இப்போ போனால் வந்தால் கல்லணை பாலம் முடியல. அந்த ரோட்டில் போயின்னா கல்லணை நேராக பிடிச்சிங்கன்னா நேராக நம்ம காலில் கல்லணை போய் கல்லணை போகணும். வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல மழை வந்து ஆட்டோல படுதா நிலைமை யாருமே வரக்கூடாது ப்ரோ. பாரு ப்ரோ கீழே எல்லாம் நனைஞ்சு போய் எல்லாம் கஷ்டமாயிருச்சு இன்னைக்கு. அது யாரு அங்க தூங்குறது? அங்க யாரு அது? யாரு? அபி அபி இல்ல இல்ல அது அபிக்கு முன்னாடி பிடிக்க சொல்லிட்டுங்க. அபிக்கு முன்னாடி யாரு? அதை சுருட்டி அங்க கையில போட்டு முடிச்சு வச்சிருக்கிறேன். யாரு? சந்துரா, அன்பு தம்பி சந்துருவா. என்னடா அது? மயில அது ஓரத்துல உட்காராத மயிலு. ஏய் தள்ளாத மயிலு, கீழே விழுந்துருவ மயிலு, வெளியில போய் விழுந்துருவேன். ஏதாச்சும் ரமேஷ் வந்து மறி விழுந்துருக்கோம். ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. மனப்பியா இருக்குல்ல சூழலை கண்ட்ரோல் பண்ணி அடிப்படி என்ன கலரில் போய் அந்த நேரில் தோணா போய் ஒட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறேன். ரெடி பண்ண மாட்டாங்க. சிக்கமா இது சிரிக்கார ஜீவா சிந்தியா இவை கிடக்குது. நீ வேற கம்முன்னு மழையும் விட மாட்டேங்குது. தேவையில்லாத வேல்றா மழையில. மூஞ்ச காமிக்கல பையிலே நான் உட்கார்றேன். ஏ சரி நான் எப்படி நிக்கிறேன் பாரு, நீயே பாரு. நான் நிக்கிறது கொடுத்தா நீ நிக்கிறது கொடுத்த ஓரத்துல. சந்திர எங்க நிக்கிற? நீ எப்படி நிக்கிற நினையாம? உட்காந்துட்டியா? மழை ஏய் என்ன தூங்கிடாடா கட்டையா? வேணுமே தள்ளாதச்சு வாங்க.
நான் எங்க உள்ள நான் பாட்டுக்கு குதிச்சுட்டு நிக்கிறேன். என்ன இப்படி பண்றாங்கடா? என்ன இப்படி தள்ளுறா? யாரு கட்டையா தள்ளுறது வந்தா? மாறி மயிலு மயிலு கம்மி மயிலு அழைக்குவாங்களா கொண்டு ஐயோ விளாடாதீங்க நேரத்தில் அவன் என்னடா பண்ண மயிலு தள்ளா மயிலு விளாடாதீங்க இந்த நேரத்துல. படுதா தூக்கி போடுறா போடலாமா கட்டில்னா மறுபடியும் வரதா இருந்து போகணும். சட்டை செஞ்சா கொஞ்ச நேரம் மயிலு இந்த நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு அவனே மயிலு கட்டையா மயிலு இவர் ஒரு பேக் ஷாட் போடுறாரு. மழை ரொம்ப பெய்யுது எடுத்து கட்டிடலாம்டா செஞ்சு பாருங்க. மழை எல்லாம் நின்றுச்சு மயிலு. மழை ரோட்டு போக முடியாதுடா. டக்குனு முடிவு டக்குனு முடிச்சு போலாம். அங்கிட்டு போயிட்டேன். நடு வழியில மழை எல்லாம் மரம் சாஞ்சு இருக்குது. என்னயா பேசுறீங்க? எல்லாம் கிளம்பி வந்துட்டு மழை எல்லாம் நடந்துட்டு கட்டையா தள்ளி விட்டுறாத செல்லக்கில்ல வெளியே கூட்டிட்டு வந்து தொடையிருச்சு. சரியான வேவு திரும்ப 2வது மலை பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சு ஃபுல்லாக எடுத்துட்டுப்பான். கைத்த டக்குனு விஜய் இறங்கடா வச்சு கைத்த டக்குனரா இறங்குடா. என்னடா இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஆகுன்னு கயிறு என்ன கறந்துகிட்டு இருக்கேன் 2 பேரா? ஒரு கம்பியை ஒரு கயிறை போட்டுலாம் பக்காவா இருக்கு. ஆனா நிஜமாலுமே இப்ப உள்ள வாயா மிதிக்காதடா போட்டு வத வதனே ஏன்டா அறிவு கிட்டவனே படுதா இழுக்காதீங்கடா. இதை விரியா ஐயோ இழுக்காதீங்க. எல்லாம் கிழிச்சு கிழிச்சு எடுத்த சாரி மேல் பிரதீப் உண்டா பிரதீப் கீழே கூட பிரதீப் இப்படிதான் போக போறேன்னு தெரியல. கூட பிரதீப் இந்த கூட எல்லா சைடும் நல்லா இருந்ததை எடுத்து விட்டு சுத்தராக்கி கட்டையா மேல ஒருத்தன் ஏறிட்டாங்க இழுத்து புறா விளையாடாதா விளையாட்டுக்கு வேற நேரம் இது வேலை செய்யற நேரம் ஒண்ணுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க மேல ஏறிட்டா இடையில சந்தை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க.
வாயா வாயா எல்லாம் போட்டு படுத்தா அப்படியே புரியா ரெண்டா பொண்ணு அவ்வளவுதான் மண்டை கிட்ட கையிலே நான் தான் ட்ரம்ல உட்காந்தேனாடா அங்க அங்க மேல அப்படி கையில போய் இறங்கடா நீ ஏறா உள்ள அப்பலாம் கையில போட்டு கையில போட்டு விட்டுக்கலாம்டா கையில மாட்டிக்கிறேன் வெளியே போடுவாங்களா உள்ள போடுவாங்களா கையில எடுத்துதான் வெளில சுத்த முடியும் இங்க மேல போனாதான் இங்க நிக்க முடியும் இல்லாட்டி சுத்து போ அவரை வெளியே எடுத்து போட்டு நினைச்சிட்டே போல புடிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சந்தை விலக்கி விட்டு வீடியோ எடுக்கிறாங்க ஆட்டோ எடுக்க சொல்லி எல்லாம் புடிச்சுக்கணும் கையில ஆட்டோ எடுத்தோம்னா மழை அது இல்லாம ரூட் இருந்து கிளியர் ஆகுது ரொம்ப பேரளவா இருக்கு தலைமண்டை வெடிச்சு கைய ஒழுங்கா விஜய் இப்படி கை சேர்த்து விடுறான் வண்டியில பிடிச்சவங்க சரி 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 தட்டிட்டாங்க ஐயோ இந்த நிலமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அன்றைக்கி தஞ்சாவூர் வேலைக்கு போயிட்டு வரும்போது படுதா பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டு ஆட்டோவில் கட்டிக்கிட்டு கிழிஞ்சு தண்ணி இப்படி ஒழுகுறதில்ல. பல மக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்க இடம் இல்லாமல் ரொம்ப அசௌகரியத்து நடுவில் நனையாமல் மேலே ஊற்றுது. இன்னும் இடத்துக்கு போய் சேரல. மழை பெஞ்சு சரியான காற்று. சுடுகாட்டில் போய் நின்று அங்கே மழை அடிச்சு இங்கே மழை அடிச்சு. இப்போ சரியான இன்னைக்கு வீட்டில் அங்கே வேலையை முடிச்சுட்டு கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டமாகி போயிடுச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா மழை நிற்கவே இல்லை. இந்த ஆட்டோவில் படுதாவை போட்டு படுதா ஒரு சைடு பிடிக்கிறோம், தண்ணி ஒரு சைடு ஒழுகுது. ஆட்டோவில் நிற்க முடியல, இடம் வேறு பத்தில், ஜாமான் இருக்குது, 15 பேர் வேறு இருக்கிறோம், உட்கார இடம் இல்லை. இதில் வேலைக்கு போகிறோன்னு ஏகப்பட்ட டென்ஷன் வேறு. இந்த நாள் எதனால் எங்களுக்கு இப்படி மாறிச்சுன்னு தெரியல. இது வருத்தமாக இருக்குது. இதில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அங்கங்கே படுத்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா அங்கேயும் நின்றுக்கிட்டு படுதா பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி உழுவுது, வழி தெரியல, அங்கங்கே மரம் சாஞ்சு கிடக்குது. எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு வேறு. இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ரைட் பாப்பர் அடிச்சுட்டு வந்து அதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கு இந்த கடவுள் எங்களுக்கு. பெரிய கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு போகல, வேலைக்கும் போகல. இப்போ ஆட்டோடையே மழையில் நனைஞ்சிருக்கு, நிற்கவும் முடியல. நின்னா போயிருக்கலான்னு தோணுது, போனால் மழையில் கஷ்டப்படுறான். ஏன் இந்த நாள் இப்படி மாட்டுச்சுன்னே தெரியல. இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கேமரா சரியான டைம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி நான் பார்க்குறது தெரியும், பின்னாடி என்ன நினைக்கின்னு தெரியும். பாருங்களேன், இந்த வீடெல்லாம் மழையில் காரெலாம் நனைஞ்சிட்டு வருதா. இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே சேரு காட்டுறோம். ஃபுல்லாக எல்லாம் ஈரம், எல்லாம் ஆட்டோ கிட்ட எல்லாம் நனைஞ்சி ஃபுல் தண்ணியில் இருக்குது. எல்லாமே ஃபுல் தண்ணி, ஃபுல்லாக தண்ணி ஃபுல் ஒழுகுது. எல்லாம் அவ்வளோ துன்பத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு வந்துட்டாரு. வர சாச்சிருச்சா அக்கியோ. எல்லா பக்கத்தும் மரம் எல்லாம் சாஞ்சி கிடக்காமா. என்ன இப்போ சொல்யூஷன், எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல.
ஆமா ஒரு கார் ஒரு இதுலயே ஒரு குதூகலம். எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறப்ப அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அது அப்போ பார்க்குறப்ப ஊம்பாங்க. இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மரம் சாஞ்சு போயிடுச்சு, கார் வருது பின்னாடி. நாங்கள் போகிறது வழியெல்லாம் ஒரு மலையில் நினைச்சிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டியிருந்தேன். அழகாக ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படியும் போக முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் முன்னாடியே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், கடையில் நிப்பாட்டி ஃப்ரெஷ் ஆகிருக்கலாம். நம்ம இவ்வளோ தூரம் இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம கடைக்கு போய்ட்டு ஃப்ரெஷ் ஆக முடியாது. இந்த துன்பத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடுறதுக்கு சாமி கடவுளே. இந்த கார் போகுது. நிற்கிறானே கால் பண்ண சிக்னல் நின்றுருக்கானே. எங்கடா ஊத்துது. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் ஏன் இந்த ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறான்னு தெரியல. காரு ஒழுகுற இடத்துல உக்காந்துக்கிட்டு மார்க்கெட் போகுது. சத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கொண்டு வந்து நம்மளை திருச்சி சத்திரத்திலே விட்டாரு. திருச்சி சத்திரத்தில் வந்து வேட்டியை கிட்டேலாம் கழட்டி காய போட்டுட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக அனுப்பிச்சு திரும்ப அதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா மழை வேலையை போட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளோட இப்போ சாப்பிட்லான்னு கடைக்கு போய்ட்டு சாப்பிட போகிறோம். ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிக்க முடியல. யாரும் குளிர்னா குளிர் மழை இன்னைக்கு எடுத்து வந்து ஆட்டம் எப்படி அள்ளி போட்டுதான் தெரியல. மழை பரவாயில்ல, அள்ளி போட்டது சந்தோஷம். நம்மளை தான் இப்போ இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கிற வேலையெல்லாம் கேன்சல் ஆக்கிட்டு செஞ்சு ஆகிடுச்சு. இது கடை சாப்பிடலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டு உட்காந்துதான். அப்பா எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தாங்க சார்.